ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான தகவல்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சரவணா ஃபிலிம்ஸ் GN வேலுமணி தயாரிக்க கே சங்கர் இயக்கிய திரைப்படம் தான் பாதகாணிக்கை அப்படிங்கிற திரைப்படம். SP சுப்பையாவும் MV ராஜம்மாவும் பிரமாதமாக நடிப்பை வழங்கியிருப்பாங்க. அசோகன் இயல்பான நடிப்பில் அசத்தியிருப்பார். ஜெமினியின் மென்மையான நடிப்பும் சாவித்ரி விஜயகுமாரியின் பாந்தமான நடிப்பும் மிகச்சிறப்பு. சந்திரபாபுவின் காமெடி ரசிக்கத்தக்கதாக இருந்துச்சு. பாதகாணிக்கை திரைப்படத்தில் MR ராதா அப்படிங்கிற நடிப்பு அசுரனை சொல்லவா வேண்டும். பட்டாளத்து வீரசாமி என்னும் கேரக்டரில் மிலிட்ரியில் வேலை பார்த்துட்டு வருவார். ஆகவே படம் முழுக்க காலை ஒரு மாதிரி தூக்கி தூக்கி நடப்பதும் அவருடைய பாடி லாங்குவேஜும் மிரட்டலாக இருக்கும். இயக்குனர் கே சங்கரின் மிகச்சிறந்த படங்களில் பாதகாணிக்கை திரைப்படத்திற்கு தனி இடமே உண்டு. சிறுவன் கமல் படம் நெடுக அவர் வரும் காட்சிகள் எல்லாமே அசத்திருப்பார். CK சரஸ்வதியை நக்கலடிப்பதும் MV ராஜம்மாவிடம் பாட்டி பாட்டி என உருகுவதும் MR ராதா போல குரல் மாற்றி நடித்து காட்டுவதும் கிளைமேக்ஸில் தாத்தா சொன்னதையே யாருமே செய்யலை என்று பாட்டியிடம், அப்பாவிடம், சாவித்ரியிடம், விஜயகுமாரியிடம் என்று வரிசையாக சொல்லுவதும் என பிரமாதமாக நடிச்சிருப்பாரு கமல். உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட பாதகாணிக்கை திரைப்படத்தின் எல்லா பாடல்களும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன. காதல் என்பது எதுவரை பாட்டு ஒரு விதம், சொன்னதெல்லாம் நடந்துடுமா சொல்லடி கிளியே என்றொரு பாடல் இன்னொரு விதம், உனது மலர் கொடியிலே எனது மலர் கையிலே என்றொரு பாடல், சந்திரபாபுவுக்கு தனியா தவிக்கிற வயசு என்றொரு பாடல், அத்தை மகனே போய் வரவா என்றொரு பாடல் சாவித்ரிக்கு, பூஜைக்கு வந்த மலரேவா பாடல் விஜயகுமாரிக்கு, கிளைமேக்ஸில் 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் என்ற பாடல். அந்த காலத்தில் தோற்று போன காதலர்கள் எல்லோருக்குமே இந்த பாடல் தான் ஆறுதலாக இருந்திருக்கு. இந்த பாதகாணிக்கை திரைப்படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட்டே பாடல்கள் தான். வாழ்க்கையை தத்துவமாக எளிய வரிகளில் 4.5 நிமிட பாடலுக்குள் சாறு பிழிந்து கொடுத்திருப்பார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். கலங்க வைத்திருப்பார் TMS. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்கிற பாடல் காலம் கடந்தும் இன்றைக்கும் காயப்பட்ட மனங்களின் மருந்தாக இருக்கு. இன்றைக்கும் கண்ணதாசனை புகழ்வதற்கும் பெருமிதம் கொள்வதற்குமான எத்தனையோ பாடல்களில் ஒரு பாடலாக வீடு வரை உறவு அமைஞ்சிருக்கு. அசோகனின் பண்பட்ட நடிப்பையும் இந்த பாடலையும் பாடல் வரிகளையும் மறக்கவே முடியாது. பாதகாணிக்கை திரைப்படத்தில் நடித்த அனுபவங்கள் பற்றி நடிகை விஜயகுமாரி பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரதா படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போதே சரவணா ஃபிலிம்ஸ் தயாரித்த பாதகாணிக்கை படத்தில் நடிக்க விஜயகுமாரி அவர்கள் ஒப்புக்கொண்டாங்க. கே சங்கர் அவர்கள் இயக்கத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி, MR ராதா, அசோகன், SP சுப்பையா, MV ராஜம்மா அவர்களுடன் சேர்ந்து கமலஹாசனும் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படத்தில் விஜயகுமாரி அவர்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் விஜயகுமாரி அவர்களின் மேக்கப் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹரிபாபு என்ற பெரிய மேக்கப் மேனை அவருக்கு மேக்கப் போட ஏற்பாடு செஞ்சாங்களாம். ஹரிபாபு வெளியே எங்கேயும் போய் மேக்கப் போட மாட்டாராம். நடிகர் நடிகைகள் எல்லாருமே அவர் வீட்டுக்கு போய் தான் மேக்கப் போட்டுக்கணுமா. இதனால் நடிகை விஜயகுமாரி அவர்கள் மேக்கப் போட்டுக்கொள்வதற்காக அதிகாலை 4:30 மணிக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவார். ஏறத்தாழ அதே நேரத்தில் தான் NT ராமராவ் அவர்களும் ஹரிபாபுவிடம் மேக்கப் போட்டுக்கொள்ள வருவாராம். அப்போது விஜயகுமாரியை பார்த்த NT ராமராவ் தெலுங்கு படத்தில் நடிக்க அழைத்தாராம். அதற்கு விஜயகுமாரி, எனக்கு தெலுங்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்களாம். நான் உனக்கு தெலுங்கு சொல்லி கொடுத்து சின்ன சின்ன ஷார்ட்டாக எடுத்துக்கொள்கிறேன், அதன் பிறகு தெலுங்கில் நடிப்பது உனக்கு ரொம்ப சுலபமாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது விஜயகுமாரி அவர்கள் நிறைய தமிழ் படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டிருந்தனால NTR அவர்கள் அவ்வளவு ஆர்வமாக அழைத்தும் விஜயகுமாரினால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அன்று NTR கூறியபடி தெலுங்கு படத்தில் அவர் நடிச்சிருந்தா தெலுங்கு பட உலகிலும் விஜயகுமாரிக்கு அவருக்கென ஒரு கதாநாயகி அந்தஸ்து கிடைச்சிருக்கும். இந்த பாதகாணிக்கை திரைப்படத்தில் இடம் பிடித்த இன்னொரு வெற்றி பாடல் தான் பூஜைக்கு வந்த மலரே என்று தொடங்கும் பாடல். இன்றும் திருமண வீடுகளில் இந்த பாடலை கேட்கலாம். செவிக்கு விருந்தாகும் அமுதம் தான் இந்த பாடல். ஜெமினி, கண்ணதாசன், MSV, PBS, ஜானகி என்று யாரை ரசிப்பதுனே தெரியாது. என்ன ஒரு அழகு! இசையமைப்பு அபாரம், படமாக்கிய விதம் அற்புதம், பின்னணியோ இனிமையிலும் இனிமை. மொத்தத்தில் காலத்தால் அழியாத காவியம் தான் இந்த பாடல். மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, இப்படியான பாடல்கள் இனி எந்த காலத்திலுமே கிடைக்காது. அப்படிப்பட்ட பொக்கிஷமான பாடல் தான் அது.
பெண்மையை அருமையாக வர்ணித்து வரிகளை வடிவமைச்சிருப்பாரு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். தேனிசையாக பொழியும் எஸ் ஜானகியின் குரலோசை, அதனுடன் இனிமை தவழை இணையும் அந்த குழலோசை. முதலிரவு அறையில் ஒலிக்கும் பாத காணிக்கை திரைப்படத்தில் இடம்பெற்ற பூஜைக்கு வந்த மலரேவா பாடல் உருவான கதை பற்றி பார்க்கலாம். இருவர் காணவும் ஒருவராகவும் இரவில் வந்தது வெண்ணிலவு. இப்பாடலுக்கு கண்ணதாசன் வரிகள் எழுதியிருக்காரு. பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடியிருப்பாங்க. எம்எஸ்வி இசையமைத்திருப்பாரு. இந்த பாடலுக்கு உயிர் சரணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடலுக்கு டியூன் போட்டுட்டு இதுதான் டியூன், இதற்கு ஏற்ற மாதிரி வரிகளை கொடுங்க என சொல்ல இதற்கு அருமையான வரிகளை கொடுத்து அசத்தியிருப்பாரு கண்ணதாசன் அவர்கள். 2 வரிகளில் கண்ணதாசன் அற்புதமான பாடல்களை கொடுத்திருக்காரு. முதலிரவு அறையில் பாட வேறு எந்த ஒரு கவிஞனாலும் இப்படி ஒரு பாடலை கொடுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். சரணத்தில் வரும் கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா, ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா என சரணத்தில் வார்த்தை தொக்கி தொக்கி வரும். வரிகளில் விளையாடி இருப்பார் கண்ணதாசன் அவர்கள். அதே போல் இந்த பாடலில் நன்கு கவனித்து கேட்டிங்கன்னா இதில் எப்பவுமே நீங்கள் கேட்கும் பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரல் போலவே இருக்காது. மிகவும் லைட்டான குரலால் வேற மாதிரி பாடியிருப்பார். அதே போல் ஜானகி அவர்கள் குழந்தைத்தனமான குரலால் பாடி அசத்தியிருப்பாங்க. இப்படி இந்த பாடலில் ஒவ்வொரு விஷயங்களும் குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். காதல் மன்னன் ஜெமினி கணேசனுடன் விஜயகுமாரி நடிப்பு அபாரமாக அமைஞ்சிருக்கும் இந்த பாடலில். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்திரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.